அனைவருக்கும் வணக்கம். படிவத்துல எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறது அப்படின்றத சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய क्वेश्चन பேப்பர்ல உங்களுடைய யார் பெயர் கொடுத்திருக்காங்க, யாருடைய முகவரி கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்து அதை வச்சு தான் நீங்க எழுதணுமே தவிர உங்களுடைய பெயரோ உங்களுடைய முகவரியோ நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணக்கூடாது. ஒருவேளை உங்களுடைய क्वेश्चन பேப்பர்ல எந்த ஒரு பெயரும் முகவரியும் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய முகவரி அப்படின்றத எழுதலாம். அதுக்கடுத்து தொலைபேசி எண் அப்படின்றது ஒன்று கேட்பாங்க. தொலைபேசி எண் உங்களுடைய ஒரிஜினல் நம்பர் தான் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நீங்க ரேண்டமா ஏதாச்சும் நம்பர் 4 5 6 அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேண்டமா நம்பர் அப்படின்றத இங்க போட்டா போதும். அதுக்கு அடுத்து அடிக்கடி கேட்கக்கூடிய படிவங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்ல போறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பணி வாய்ப்பு வேண்டி தன் விவர படிவம் அப்படின்றது ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்பம், நீங்க 10வது இருந்து 11வது போறீங்க அந்த ஒரு விண்ணப்பம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து நூலக உறுப்பினர் படிவம், நூலகத்துல ஜாயின் பண்றதுக்கு அந்த ஒரு உறுப்பினர் படிவம் அப்படின்றது கேட்பாங்க. அதுக்கு அடுத்து விளையாட்டு உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்ப படிவம், இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய படிவங்கள் அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.